அழகாக சொன்ன விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரெட் ரேஞ்சர் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோட எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வரோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட வேறு பெலுக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் நல்லா மிஸ்ட்ரியோட வெறும் போக போகிறதுனால முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்லா பண்ணி போடுறேன். முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் கொடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்த்துங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, இஸ்லாமியோட காக்கூட இப்போ இந்த எபிசோட்ல நம்ம அஷீர் வந்து ஒரு ஆமீன் கடவுளா மாறிட்டான், அதான் கார்டியனா. இப்போ ராணி அப்போ அடிப்பட்ட நிலைமையில இருக்கு. நம்ம யூத்ராவும் பெல்டினாவும் போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோவோ ஷாக் வரும். என்னது அஷீர், நீ எப்போ ஒரு ஆமீனா மாட முடியும்? பவர் ஆஃப் ஆமீன், இது அனதர் வேர்ல்டோடைய பவரா? இது ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் மூலியமா இந்த உலகத்துக்கு வந்தது. இப்போ எனக்கு யூஸ் ஆகுதுல. ராணியாவும் ரெட்டு சொல்லு, அவனை தடுத்து நிறுத்து. நல்லா புரிஞ்சுது, நான் பாத்துக்கிறேன். அஷீரும் உன்னால தடுத்து நிறுத்த முடியும் நினைக்கிறேன். ஏற்கனவே பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். இன்னொரு பிரச்சனையில வேற நீ வந்து மாட்டணுமா? அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த இடத்துல நான் உன்னை தடுத்து நிறுத்தி ஆவேன். ராணியா உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. அதனால ஒன்னு இந்த இடத்துல இருந்து மைண்டை மாத்தி கூட்டணும் போகாம விட மாட்டான்டா. ஒன்னால அதை மட்டும் பண்ண முடியாது. அவ கன உலகத்துல காண்டுட்டு இருக்காடா. உங்களுக்கு தெரியாது அவளை பத்தி. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். என்னை பத்தி உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால உங்களால எதுவுமே பண்ண முடியாது. என்னோட ட்ரீம் என்ன தெரியுமா? ராணியாவோடைய பவர் ஆடியாவது மட்டும்தான். எல்லாத்தையும் அதை வச்சு ஆளுவேன். உன்னோட ஃபேஸ்ல தெரியுதா எவ்வளவு மோசமான ஆசையை வச்சுட்டு இருக்கேன்னு. அப்படின்னு இன்னொரு பக்கம் அவனுக்கு உள்ள சண்டை இப்ப ஆரம்பிக்க 2 பேரும் நேருக்கு நேரம் அடிச்சுன்னு மாளுவானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப அஷீரோடைய கண்ட்ரி காமிக்க அந்த டவுன் உள்ள வந்து மக்களும் இவனை பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இது எல்ஸுக்கு மட்டும் நல்லா பண்றீங்க, எங்களுக்கு ஒரு விதமான சலுகைகளும் கொடுக்க மாட்டீங்க. நீங்க என்னதான் நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய ஒர்க்ல ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுல. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். சும்மா என்னால கொடுத்துட்டு இருக்க முடியாது. எங்க பாருங்க, உண்மையா சொல்ல போனா உங்களை காட்டிலும் அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஒர்க் எல்லாம் பார்த்து தான் நமக்கான டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களோட இது சேஃப்டி கரமா நடந்துட்டு இருக்கு. பெனிஃபிட்ஸும் அதிகம் அவங்களுக்கு. அதனாலதான். ஆனா நீங்க இப்படி பண்ணக்கூடாது. நாங்களும் உங்களுடைய கண்ட்ரி சேர்ந்தவங்க தானே. உங்க ஆளுங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணலாமா? எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீயும் அந்த எல்ஸோடிக்க சீஃப் டாக்டரா இருக்கவளும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அதனால தானே இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேச கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மூலியமா இந்த விஷயத்தை எல்லாமே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கேன் பா, என்னால முடிஞ்சளவுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவங்க ரொம்ப சுயநல பிடிச்சவங்களா இருக்காங்க. எந்த விதமான வேலையும் சரியா செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சலுகைகளை மட்டும் எதிர்பார்க்கறாங்க. ஒர்க்கும் அந்த அளவுக்கு கடினமான டேஞ்சரஸ் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு புரியல. ஆனா எல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லப்பா, அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. நான் ஒன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பத்தின இன்வெஸ்டிகேஷன் அதிகமா பண்ணு, அப்புறமா தான் மக்களுக்கு புரிய வச்சு எல்லாத்தையும் தெளிவா பண்ண முடியும். நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா பண்ற ராணியா கூட தானே பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நானும் அவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான்பா. அப்படின்னா உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஃப்ரெண்டா வேற ஆகிட்டு இருக்க. உண்மையா சொல்ல போனா 2 கிண்ணத்துக்கும் இல்ல நட்புறவு நல்லா மேம்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். டெமியமத்துக்கும் நம்ம ஹியூமன்ஸ் இடையில இருக்கிற நட்புறவு அவ்வளவுதான் ஃபாதர். எது வந்தாலும் உன்னுடைய ஆப்ஷன் பா, நான் எதுவும் கேட்கல. பட் ஆனால் எந்த விதத்திலும் நம்மளோட கண்ட்ரி வந்து கலங்கத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா ராணியோட அப்பாவும் என்ன மாதிரி தான். எனக்கு அப்புறம் அவருடைய பொண்ணு தான் சீஃபா இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட நிலைமை என்ன ஆகும்? 2 பேரும் சரிசமமா ஷேர் பண்ணிக்கிறீங்களா? எல்லாமே நல்லபடியாக தான் முடியும், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப நிலைமையே வேற. இப்ப பிரசன்ட்ல சண்டை தீவிரமா போக இவன் இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு செம்ம ஸ்பீடா வந்துட்டு ஹீரோவும் தன்னுடைய கொலாபரேட் கேலிபரை பயன்படுத்துறான். 2 பேருமே சரிக்கு சமமா தங்களுடைய கேரக்டர்ஸை தனித்தனியா மாத்தி பயன்படுத்துறானுங்க. அதர் வேர்ல்டு சேர்ந்து பவர்ஸ் எல்லாமே இப்போ ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு சண்டைன்னு சொல்லிட்டு யூத்ராவும் பார்த்துட்டு இருக்கேன். அவன் ஃபால்கனை பயன்படுத்தினா மராஜ் பீம் கன்னு ஒன்னு இவன் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது பயங்கர நாய்ஸா இருக்கு. அவ உனக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்க பண்ணிட்டு இருக்க. ராணியா பண்றது எல்லாமே உனக்கு தான். அவரோட வழிகளை புரிஞ்சுக்கோ. உனக்கு அவ வேணுமோ அதனால பழைய நிலைமை மாறுறோம். நீ மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல அவ கூட சேர்ந்துரு. ஒழுங்கா நடத்துக்கோ. எனக்கு அவளை காயப்படுத்தணும்னு ஆசை கிடையாது. ஆனா என்னோட வழியை தலையிட வேணாம். நான் தான் இது. நான் ஒன்னும் மாறல. அவதான் மாறிடா. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். எனக்கு இது பவர் கிடைக்கணும். இதை வச்சு இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானாசையோடைய பவர் இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இது பிரிவிலேஜ் ஸ்பெல் கூட அதர்வேல்ட்ல சேர்ந்து அந்த பவர் ஆஃப் ஆமனுடைய பவரா அப்படின்னு பயன்படுத்த அது வித்தியாசமா இருக்கு. அந்த மிருகமே அதுவும் இவன் அட்டாக் பண்ண வர கரெக்டா லோஜி வந்து அதோட கையை விட்டேன். நான் இதை பாத்துக்கிறேன். நீ இந்த பேட்டில் சீக்கிரமா முடித்து வர்றான். ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கு. அவன் ஒன்று பக்கம் அடிச்சு அதோட கையால வெட்டிட்டு இருக்க. கரெக்ட் தான். ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா இதை முடிச்சாகணும். நீ 20 கரெக்டா இந்த பேட்டில் முடிச்சிடறா. அதுக்கப்புறம் நம்ம லோஜியும் போயிட்டு அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அஷீரும் ஓலிஸோட எடுத்துட்டு இருக்கானா? சரி, என்னுடைய அடுத்த ஃபார்மை பயன்படுத்துறேன். கண்டிப்பா இதுல ரொம்பவும் டேஞ்சரஸான அட்டாக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் அவன் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணணும் போது அந்த உருவாட்டம் அடைஞ்ச பிறகு அவன் ஹீரோவை பிடிப்பான். அவன் ஹீரோவை பிடிச்சி மேல தூக்கின்னு போயிட்டு கீழே ஒரு அடி அடிச்சு சொருவான். நம்ம ஹீரோவும் தான் ஆயிடுவான். ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்கலாம் போக எல்லா டைமும் நின்றுடுது. பசங்க வந்து டைம் நிறுத்தி வச்சிருக்கான். இதுதான் அஷீரோடைய சீக்ரெட் வெப்பனா. ரெட்டு இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அட்டாக் பண்ணும்போது நாங்க இந்த இடத்துல இல்ல. அப்ப இந்த டைம்ல என்ன நிறுத்துற இந்த பவர் தான் அவன் ரெட்டு கீழே வந்தப்போ எங்க கிட்ட சொல்லியிருப்பான். என்னால நகர முடியலையே. கண்டிப்பா காலத்தையே நிறுத்தி வச்சுட்டேனா. ஆனா இருந்தாலுமே
என்ன எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி வைக்குது. ஏதோ கைண்ட் ஆஃப் சாண்டு தான் இதெல்லாமே பண்ற வேலையா தெரியுது. அஷீரும் என்னோட டியூட்டி இந்த மொத்த பவர் எடுத்து உங்க எல்லாரையும் அழிக்கணும்ன்றதுதான். உன் கதை எல்லாமே முடிஞ்சுது. அதர் வேர்ல்டு சேர்ந்த ஹீரோ. அதுக்கப்புறம் அதே பேக் காமிக்க நம்ம அஷீரோட கண்ட்ரில பார்த்தா மக்கள் எல்லாம் புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஷீரோடைய பேலஸ்ல என்னாச்சு அப்படின்னு அவருடைய அப்பாவும் கேட்க, சார் வெளியே நம்மளுடைய ஆளுங்க புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம அவங்களை தடுத்து ஆகணும் பார்டர்லயே. அப்படியா, சரி அஷீர் நீ இங்கே நான் போய் நெகோசியேஷன் பேசிட்டு வரேன். இப்ப நானும் வரேன். என்னோட டியூட்டி இந்த டவுனுடைய லாட நான் தான் போய் பார்க்கணும். உன்னோட டியூட்டி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை காப்பாத்துது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அஷீரை வந்து கூட்டின பக்கம் இன்னொரு பக்கம் இவர் வந்து கிளம்ப எல்லாரும் எதிர்த்து நில்லுங்க, இதை பத்தி நம்ம பொறுமையா பேசலாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு மொட்டத்துல ஏதாவது தேவையில்லாம என்னடா சொன்ன சாவுடா டெமி ஒன்ஸ் ஆதரவா பேசுறீங்க, டே வேணா நிறுத்தலாம் சொல்லிட்டு மத்தவங்க சொல்லதையும் கேட்காம அவன் அப்படியே அவங்க அப்பாவை கொலை பண்ணிடான். அஷீர் வந்ததுக்கு வந்துட்டு பார்த்துட்டு அப்பான்ற மாதிரி பாக்க, அப்புறம் நம்ம ராணியா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அஷீர் உனக்கு எதனா உதவி தேவைன்னா எனக்கு கேளு, கண்டிப்பா பண்றேன், உன்னோட பெயின் எனக்கு நல்லாவே புரியுது, இப்படிக்கு ராணியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் படிக்க. அதுக்கப்புறம் இவனும் டவுனுக்குள்ள போகும்போதுலாம் இவன் எல்சோட கூட சேர்ந்தவன் தானே எப்படி தெரியறான் பேர் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு அது பிடிக்காம எனக்கு எல்லா விதமான பவர்ஸும் கிடைச்சா இவங்க எல்லாரையும் அழிப்பேன், அது மட்டும் இல்லாம எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல தானே இருக்கும், என்ன மீறி யாரும் இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு குணம் மாற டைம்ல எவனும் ஒருத்தன் டக்குன்னு ஓ பவர் தானே உங்களுக்கு தேவை, அதை நான் கொடுக்க ஆசைப்படுறேன். டே யாரா நீ என்ன சொல்றீங்க, நான் தான் உங்களுடைய பட்லர் வீடன் யங் மாஸ்டர், எனக்கு பட்லரா, உங்களுக்கு பவர் தானே கேட்டீங்க, அதை பவரை கொடுக்கறதுக்கு ரியாலிட்டியில இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்தாங்க இதை பயன்படுத்துங்க, இதை வச்சீங்கன்னா உலகத்தையும் ஆள முடியும், உங்களுக்கு அந்த பவர் கிடைச்சிரும், வாங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போம், இது போதும் அப்படின்னு எடுத்து அந்த மனசையிட மாட்டின வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இருந்து ஒரு மாதிரி மோசமான நடத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு நம்ம ஹீரோ இப்ப பிரசன்ட்ல அடிக்கலாம் லோஜியும் தன்னுடைய லாஸ்ட் இயர் சொல்லிட்டு ஒரு அட்டாக்க பயன்படுத்தேன், அந்த காலத்தையே தாண்டி இப்ப அவன் அசைஞ்சு அட்டாக் பண்ணதுல தலைவன் அந்த பிறந்து போய் ரெட்டு நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு இத்தனை போய் பார்க்க, எப்படி இது எப்படி என்னுடைய பவர்ல இருந்து நீ தப்பிச்ச, நான் தான்டா ஹீரோ பிரின்சஸ் டெல்டினாவை பாதுகாக்கிறவன். டேய் இந்த கதெல்லாம் விட்டுட்டு இருக்காது, ஆக்சுவலி போலீஸோட தான் அந்த வேலையை பார்த்தேன், அதே தான் எப்படி இதை பண்ணி எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, உன்னால ஸ்டாப் பண்ண முடியாத விஷயங்கள்லயும் இந்த இடத்துல இருக்குது தெரியுமா, அதாவது இந்த உலகம் முழுக்கிறது சொல்றேன், நீ இந்த டைம் பயன்படுத்தி தான் சாண்டை கண்ட்ரோல் எடுத்து இந்த எல்லாருமே ஸ்டாப் பண்ண, கரெக்டா சொல்றேன் ஷீரே, இவங்களுக்கு ஒரு அளவும் புரியல, டைம் ஆஃப் தி சாண்டா என்னன்னு புரியலையே, எப்போ இந்த டைம் அவன் நிறுத்தணும், அப்ப நம்ம எல்லாராலையும் நகரவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது, அது எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வச்சு லோஜியும் அப்ப நான் என்னால அசைய வச்சதுக்கான காரணம் இந்த ஓலிஃபார்டு இந்த சாண்ட்ல இருந்து என்ன கவர் பண்ண ஆரம்பிச்சது, ஏன்னா இதோடைய மானம் இன்னும் ட்ரெயின் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகுதுல, அந்த சாண்டுக்கு டைமுக்கு எதிராக அது நின்னதுனாலதான் என்னால அசைய வச்சதுன்னு நினைக்கிறேன். அப்ப லோஜியில தான் நம்ம எல்லாரும் அசைஞ்சோம் வேற லெவல். ஆமா பர்ஃபெக்டான கவுண்டர் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு விட்டு கொடுக்குறது எப்பவுமே பிடிக்காது, நான் நினைச்சதை சாதிச்சே தருவேன் அப்படின்னு தன்னுடைய பவரை இன்னொன்று பயன்படுத்த அவன் வேற மாதிரி இப்ப ஹீரோ போய் அட்டாக் பண்ண, ஹீரோவும் டே விட்டு குத்துறா வேணாண்டா, இன்னொரு பக்கம் அந்த பெரிய ஒரு மூலம் ஹீரோ அட்டாக் பண்ண வர லோஜி போயிட்டு அதோட சண்டை போறான், யுத்ரவும் வாட்டர் ஸ்பிரிட் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதரை அட்டாக் பண்ண, ராணியாக நாங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கான காரணமே உன்னை மீட் எடுக்கிறது தான்டா, ஒழுங்கா திரும்ப வந்து அஷீர் திரும்ப அந்த மாதஸ் எல்லாமே உருவாகுதுனால நம்ம யுத்ராங்களுடைய பவரை பயன்படுத்தி அதை ஒரே வைக்க, இன்னொரு பக்கம் லோஜி தன்னுடைய ஹீட் பவர் பயன்படுத்தி அந்த ஸ்வாட மூலியமா பயன்படுத்த அது அப்படியே கரைஞ்சு காத்தா போயிடுது. ஹீரோ இன்னொரு பக்கம் இவனை தூக்கி விசிறடிக்க, அஷீர் இங்க பாரு உன் மேல எந்த தப்புமே கிடையாது, நீ நட்புறவா இருந்தது எந்த விதமான தப்பும் கிடையாது, அந்த மக்கள் அப்படிதான் நடந்திருக்காங்கன்னா நீயும் அவங்கள மாதிரி மோசமா நடந்துருக்க பாரு, இந்த இடத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, திரும்ப வந்து எங்க கூட ஒன்னா சேர்ந்து நல்லா பழக ஆரம்பி, இன்னமும் டைம் லேட் ஆகல, உனக்கு டைம் இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய மன சொல்லிட்டு உடஞ்சி வெளிப்படுது, அவன் கொஞ்சமா கண்ட்ரோல் இழக்க ஆரம்பிக்கிறான், ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, நான் திரும்ப மாற மாட்டேன்னு நினைக்கிறேன். டெல்டினாவும் இப்ப முழு கண்ட்ரோல் அந்த மனசு அடிச்சிச்சு அவனை, இப்ப நம்ம அவனை தடுத்து நிறுத்தலாம், அவ்வளவுதான் எப்பவும் திருத்த முடியாது. அஜிரும் நான் தான் ஓவர்லார்டு, உங்களை என்னால தடுக்க முடியும், யாரும் என்னோட பேச்சுக்கு வராதிங்க அப்படின்னு தன்னுடைய ஒரு புதிய பவர் பயன்படுத்த எல்லாரும் பயந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் கைஸ் உங்களுடைய ஹெல்ப் தேவை, வாங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கசன பஸ்டர் வர வைக்கிறான். ஆமா என்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கு நல்லாவே தெரியுது, கூடவே டெல்டினாவுக்கு தெரியுதுனால வாங்க இது ஒன்னா சேர்ந்து பயன்படுத்துவோம், கை கொடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கசன பஸ்டரை பயன்படுத்தி மிகப்பெரிய அட்டாக் பண்ணுவாங்க, அதுல கொஞ்சமா எல்லாமே அழிஞ்சு போக அஷீரும் பைத்தியம் மாதிரி பலம் மறைக்கிறான், எனக்கு இன்னும் பவர் தேவை, வீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் இருக்கும் போது அந்த பஸ்டருடைய பீம்ல இருந்து திடீர்னு கீழே இருந்து சாண்டோ வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அஷீரும் ஒரு பக்கம் கண்காணிட்டு இருக்கான், நானே இதை நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப மனசு எடுத்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கான். என்ன மணல் புயலா அஷீர் பாருங்க சன் ஃபாரஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கான், ஆஹா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு இப்ப பாதுகாப்பு தேவை, சீக்கிரமா போய் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. ராணியாவும் ரெட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அஷீர் வந்து ஹெல்ப் கேட்டான் என்கிட்ட, அவன் கண்ட்ரோலே இல்ல, அவனை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்டா, நீ எனக்கு உதவி பண்ணுவ, என்ன பேசுற, கண்டிப்பா அவனை காப்பாத்தும் கவலைப்படாத, ஓகே. அதுக்கப்புறம் கசனா பீச்சஸ் எல்லாத்தையுமே ஹீரோ வர வைக்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது புதுசா இருக்குன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல இருந்து சன் ஃபாரஸ்ட் முன்னாடி போயிட்டு அந்த மணல் பயிரை போய் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தாலே போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும், முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துமே நம்புறேன். இன்னும் ஒரு 2 எபிசோடு தாங்க, அதோட இந்த சீரிஸை முடிய போதுனால அடுத்த எபிசோடும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.